அடுத்த வாரம் ஜூலை ஆரம்பிக்கும் போது நிச்சயமா கரண்ட் பில்லு இதுக்கு பஸ் டிக்கெட்டே ரெண்டுமே ஏற்றுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க போய் சபாநாயகர் பார்க்கறது, அதுக்கப்புறம் போயிட்டு பண்றது, அவர் சிஎம் பார்க்க. இதே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல பிரமாதமா பண்ணாங்க. அவங்க வந்து தள்ளுபடி பண்ண அமௌண்ட் அதிகம், பெனிஃபிஷியல்ஸ் நிறைய பேர் அதிகம். அதுதான் அன்புமணி அவரோட அறிக்கையில மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இது வெள்ளை அறிக்கையில் வெளுத்து போன அறிக்கை, உண்மையை தான் வெள்ள சொல்லியிருக்காங்க, பெரிய இது கிடையாது. சிஎம் பேசின பேச்சு இதுக்கு நேத்தி நிதியமைச்சர் பேசின பேச்சும் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. எல்லா எதிர்கட்சிகளுமே இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தினகரன் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க சொன்னா கூட மக்களோட எதிர்பார்ப்புகள் குறையும். ரொம்ப மக்கள் ஏமாறாம இருப்பாங்க. திமுக கூட்டணியிலேருந்து விலகி போய் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படி பண்ணாலும் பாதிப்புகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ராம்கி அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க விஜயுடைய அரசுல. நிதி அமைச்சர் அவர்கள் அமைச்சிருக்காரு. அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னும், அதற்கான காரணம் திமுக அரசு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது குறித்து இப்போ அடுத்து இருக்கக்கூடிய அசம்பிளியும் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்குங்கிறத பார்க்குறோம். அதனால் இதை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? அமைச்சர் மரிய வில்சன் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தில் எப்படி கடன் வாங்குறதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் திமுக அப்படி பண்ணலை, அதிகமான கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்காக மகனை குறை சொல்ல முடியாது, அப்பா வாங்கின கடன் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அந்த பட்ஜெட்டு வந்தோன்னே சொல்லுவாங்க, எல்லா பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு வந்து இந்த பட்ஜெட் ஏழைகளுக்கு எதிரானது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு இணையான ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கி இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற அதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வெள்ளை அறிக்கை பிடிஆரும் அப்படி தான் திமுக ஆட்சி வரும்போது அவரும் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரொம்ப டீட்டெயிலாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்களுக்கு சரி பண்ணது நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. இங்கே வந்து இவங்க ஆரம்பத்திலே விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அன்னைக்கே என்ன சொன்னார், கஜானா கால் நான் வந்து பார்க்குறேன், திடுக்குன்னு தூக்கி போட்டுச்சு, கஜானா காலியாக இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி 9 லட்சம் போகணும்னு பெட்ரோல் விலை ஏறுற மாதிரி நம்ம வந்து எப்படியும் மாதம் இந்த டாபிக் வந்திருக்குது. கடந்த 4 பிரச்சாரம் பண்ணும்போதே இதை பத்தி விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க எல்லாருமே. அப்படியே என்னமோ யாருக்குமே தெரியாத மாதிரி என்னமோ ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலா அப்படியே வந்து பார்க்குறோம், எட்டி பார்க்குறோம், காணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வண்டிக்கு பேசுனதே ஒரு மாதிரியா இருந்தது. நீங்கள் அவ்வளோலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கடன் வாங்கி வச்சிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது தான். அதனால தான் கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாங்கிறது. ஆமாம். ஸோ அன்னைக்கு சிஎம் பேசின பேச்சு இதுக்கு நேத்தி நிதியமைச்சர் பேசின பேச்சும் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அநேகமாக வந்து எல்லா எதிர்கட்சிகளுமே இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தினகரன் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துங்க. இது வெள்ளை அறிக்கையில் வெளுத்து போன அறிக்கை, உண்மையை தான் வெள்ள சொல்லியிருக்காங்க, பெரிய இது கிடையாது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக நிதி அமைச்சரும் சொல்லியிருந்தாரு, இது வெள்ளை அறிக்கையில் வெற்று அறிக்கைன்ட்டு இது வெளுத்து போன அறிக்கைன்னு தெரியுது. யாருமே பார்த்து சலிச்சு போயிட்டது. இதுதான் தெரிஞ்சது தானே. இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சு அப்படிங்கிறதையும் சரி. நீங்கள் வந்து முக்கியமாக இதில் பட்ஜெட் வரும்போது என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. பட்ஜெட்டில் புதுசாக அவங்க இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் சம்மந்தமான ஏதாவது ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. நிஜமாக ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு ஒரு இல்லை போய் பார்த்து பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் எதுவே கமிட் பண்ணாதீங்க, கையில் கண்டிப்பாக பைசா இல்லை, நிதிகளும் கிடையாது, நீங்கள் வந்து நல்ல மத்தியில் வந்து நல்ல உறவு மேம்படுத்துகிறோம், நல்ல ரிலேஷனில் இருக்கோம்னு சொன்னால் கூட இங்கே இருக்கிற வந்திருக்கவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஏற்கனவே உள்ள அதிகாரிகள் இருந்தால் கூட இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாளாகும். எப்படியும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். அதனால வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், இல்லை நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் செய்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்லிடுறது நல்லதுங்கிறது தான் எல்லா பொருளாதார வல்லுநரும் சொல்றாங்க. அதைத்தான் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா சார்? ஏன்னா யாரும் எங்களை கேட்காதீங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், கடன்லாம் இருக்கு, சொன்னா கூட பரவாயில்லையே, நான் சொல்றேன் அதுக்கு வருவோம் அப்படின்னு சொன்னா கூட மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம். சரி, இவங்களும் வந்து ரைட்டு, ஏற்கனவே நிறைய சொதப்பி வச்சிருக்காங்க, இவங்க சரி பண்ற நேரம். ரெண்டாவது இவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கத்துக்கிட்டு ஒரு கன்வின்சிங்கா இருக்கும். சாதாரணமா சொல்றது தானே, நம்மளே நம்ம பார்த்து சரிதான் நினைப்போம். ஆனா இவங்க சொல்றது அப்படியே எல்லாத்தையும் குறை சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அது மக்களை ஏமாத்துற மாதிரி தான் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்றைக்கி என்னென்னா, இப்போ இவங்க புதுசாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது திமுக வாக்குறுதி கொடுத்து அதிமுக வாக்குறுதி கொடுத்தது, இது ரெண்டுலேயும் என்னென்னா அவர் என்ன பண்ணாரு, கூப்பன் கொடுத்தாரு. நாங்கள் வந்து கூப்பன் கொடுக்குறோம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கன்னாங்க. இவங்க வந்து ஃப்ரிட்ஜின்னு சொன்னாங்க. ரெண்டு கிட்டத்தட்ட கவுண்டர். நீங்கள் டோட்டலாக கான் பண்ணினா ஒரு 10,000 ரூபாய்க்கான 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கான கூப்பன், அதுதான் ஃப்ரிட்ஜு காஸ்ட் இல்லை. ஆனால் இவர் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு வரைமுறையே இல்லாத வாக்குறுதிகள். வேலை இல்லாதவர்களுக்கு 4,000 ரூபா கொடுக்குறோங்கிறதெல்லாம் வேலை இல்லாத எப்படி நீங்கள் சொல்ல முடியும்?
இப்போ ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதுனா அப்படிங்கிற இன்னைக்கு பொட்டி கடை வச்சிருக்கவங்களும் அதுல வருவாங்க, வேலை இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஃபில்டர் பண்ண ஒரு வாய்ப்பு. எப்படி நீங்க ஒரு மகளிர் உதவித்தொகை கூட பரவாயில்ல, அதுக்கே 1000 குறைகள் போனோட சொன்னோம். அது ரேஷன் கார்டை வச்சுட்டு அதுல குடும்ப தலைவியா இருக்குன்ட்டு ஓரளவு ப்ராப்பரா பண்ண, அதுல கூட ஃபில்டர் பண்ணிருக்கலாம் சொல்லுங்க, மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணிருக்கலாங்கிற விமர்சனங்கள். எதை வச்சு நீங்க வந்து எப்படி வேலை இல்லாதவர்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, எதை வச்சு எடுப்பீங்க? ஏதாவது கார்டு இஷ்யூ பண்ணுவீங்களா நீங்க? அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையா ரேஷன் கார்டு இருந்தது, இதுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கிடையாது, ஒண்ணு கிடையாது. எதை வச்சு நீங்க பண்ணுவீங்க? வேலை இல்லாதவர்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாமே நடைமுறையில் சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள். நான் அப்போவே பேசினேன், பிரச்சாரத்தில் பேசினேன். இன்னைக்கு இருக்கிற நிதி சூழலில் இன்னைக்கு நிச்சயமா ஒத்தே வராது. நிச்சயமா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படும். ஏற்கனவே 10.33 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொல்லியாச்சு. இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா இந்த ஆட்சி முடியும் போது 20 லட்சம் கோடி கடன் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் இந்த அளவு கிடையாது. இப்ப நிறைய மற்ற மாநிலத்தோட ஒப்பிடுறாங்க சார். இப்ப குஜராத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. குஜராத், கர்நாடகா, இங்கெல்லாம் வந்து மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் வந்து நம்மளை விட அதிகமா அவங்க வருவாய் ஈட்டுறாங்க. அவங்களும் கடன் வாங்கியிருக்காங்க, நான் வருவாய் ஈட்டுறாங்க, இங்க அது லேக் ஆயிருக்கு அப்படின்னு அந்த மாவட்டங்களை ஒப்பிடுறதன் மூலியமா என்ன சொல்ல வராங்க? ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ண. நான் என்ன சொல்றேன், இந்த காரணங்களா இருக்குல்ல, இந்த காரணங்களை ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேகா சொல்லணும். சரி, ஆல்ரெடி ஆட்சியில இருந்த திமுக கூட்டணி கட்சி சொல்லணும், அவங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள் பாருங்க, எதிர்கட்சியில அதிமுகல இருந்து வருது, பாமகல இருந்து வருது, வேல்முருகன் கூட இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு, அண்ணாமலை பேசுவார், பாஜக எல்லாம் பேசுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் முக்கியமான அன்புமணியோட அறிக்கை ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒன்றும் மற்ற ஸ்டேட்லாம் பிரமாதமா பண்றாங்க, இங்க மோஸ்ட்மெல்லாம் சொல்லல. அங்க பாருங்க, அங்க வந்து சில எதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து வருவாய் குறையுது, ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணல, இங்க சில பேர் வந்து கட்டாம இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுறதுக்கு என்ன நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்கன்னு ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஆன்சர்ல சொல்றாரு. இந்த இஷ்யூ ஆமாங்க இருக்கு இல்லை அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ற அளவுக்கு கூட அந்த அரசு ரெடியா இல்லை. ஸோ நீங்க என்னன்னா, நான் வந்து ஒரு ஓவரா கமிட் பண்றதுக்கு பதிலா, ஆமா சரி நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நான் என்ன சொல்றேன், பார்த்து முடிச்சிட்டோம், சரி பண்ணிட்டோம்னு கூட சொல்லல, இங்க எங்கெல்லாம் இஷ்யூ இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இதோட பர்பஸ், இதுக்கு தான் வெள்ளை அறிக்கை தேவை. வெள்ளை அறிக்கைங்கிறது என்னன்னா, உள்ள இருக்கிற இஷ்யூஸை வந்து ரிசோர்ட் பண்ணி இதெல்லாம் இஷ்யூன்னு சொல்றதுதான். அதாவது எங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் இப்ப எங்களுக்கு தெரியும், நாங்கள் இதை சால்வ் பண்ணுறதை பற்றி யோசிக்கல, சால்வ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், எப்படி வேணாலும் ஆகும். ஆனால் இந்த இஷ்யூ என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுங்கிறத அந்த வெள்ளை அறிக்கையில் வரணும். அந்த வெள்ளை அறிக்கையில் அப்படி ஒன்றும் இல்லை. அதில் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணால் அது ஒரு மாதிரி அரசியல் அறிக்கை மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து 10 லட்சம் கோடி விட்டுட்டு போயிட்டாங்களே, இதுதான் மாதிரி இருக்காது, புலம்பல் தான். இந்த புலம்பல் நான் தமிழ்நாடு புதுசு இல்லை, இதுதான் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இப்படி தான் புலம்புவாங்க, திமுக ஆட்சி வந்தால் இப்படி தான் புலம்பாங்க. ஐயோ போன வருஷம் 5 வருஷத்தில் அவங்க மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க, கஜானா காலி, நாங்கள் தான் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இதே பேட்டர்னை தாவேக்கா பண்ண, இதுக்கு தான் இவங்களை ஆட்சியை உட்கார வச்சாங்களா? ஸோ இது அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. பிரச்சனைகள்லாம் அதே பிரச்சனைகள் தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது. இதை வந்து இப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறாங்க, பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுறோங்கிறதுக்கான கமிட்மெண்ட் இல்லை, இதெல்லாம் எப்போ பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்கன்னு சொன்னா கூட மக்களோட எதிர்பார்ப்புகள் குறையும். ரொம்ப மக்கள் ஏமாறாம இருப்பாங்க. ஆனா செய்தியாளர்கள் கேட்கறாங்க கேள்விக்கு, இப்ப நீங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அப்படி இல்லைன்னா வரி ஏய்ப்பு இருக்குமா அப்படின்னு. இல்ல, வரியும் ஏய்ப்பு இருக்காது, அதே மாதிரி நலத்திட்டங்களும் சரி, கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற உறுதியும் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் எதை எதிர்பார்ப்பாங்க? இன்னொன்னு, இப்போ பட்ஜெட் வரப்போகுது, அந்த பட்ஜெட்ல விமர்சனங்கள் வைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வெள்ளை அறிக்கை இன்னைக்கு போட்டிருக்காங்களாங்கிற கேள்வி. நிச்சயமா நலத்திட்டங்கள்லாம் வரதுக்கு லேட் ஆகும். இதை மக்கள் வந்து இதை இப்போ உடனடியே வரும், இல்லை நாங்கள் 6 மாதத்தை பண்ணி 6 மாதத்துக்கு விட்டு போனையும் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் கூட அது நடக்காது. மக்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. அது ஒரு பக்கம். வரி ஏற்றுவாங்களா? கண்டிப்பாக ஏற்றுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ஷாக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நமக்கு கம்மியாக தான் இருக்குது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம கம்மியாக தான் இருக்குது. இல்லை நாங்கள் அதை ஏற்றணும்னு இவங்க நினச்சி ஏற்றுனாங்கன்னா அது பெரிய பாதிப்பை உள்ளாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்ட் பில்லு ஏற்றியே ஆகும். இந்த உதய மின் திட்டத்தில் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவு திமுக கவர்மெண்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனதுக்கே பெரிய சிக்கல்லாம் வந்தது. பல கால்குலேஷன்லாம் போட்டு ஒரு வீடு பூட்டி இருக்குன்னா நீங்கள் 4 மாதம் பூட்டி இருந்துட்டு 5வது நாள் அந்த 5வது மாதம் வந்து, அதாவது 5வது டேர்ன் சொல்கிறேன், 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில்டிங் சைக்கிள் வந்து ஒரு 5 பில்டிங் சைக்கிள் வரைக்கும் வீடு பூட்டி இருந்து 6வது பில்டிங் சைக்கிள் அந்த வீடு வந்து ஓப்பன் பண்ணி ஏசிலாம் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பில்லு பெரிய தொகையாக வரும். ஸோ அவங்களுடைய கால்குலேஷன் வேறு விதமாக இருக்குது. நம்ம பூட்டி இருந்த வீட்டுக்கு இல்லையேன்னுலாம் நீங்கள் பார்க்க முடியாது. மொத்தமாக பண்ணும்போது அவங்க வந்து ஸ்பிட் ஆகினா மாதம் 200 உங்களுக்கு இது வருது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பில்லு காமிக்கும் போது பில்லு அதிகமாக வரும். ஸோ அதனால் இந்த பேட்டர்னே ரொம்ப சிக்கலாக இருக்குது. இதுவே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. அது திமுக கவர்மெண்டால் விளக்கம் கொடுக்கவே முடியல. அந்த சிக்கல் இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. இப்போ இன்னைக்கு நம்ம வந்துட்டோம் ஜூலை 1ஆம் தேதி.
கரண்ட் பில் கட்டணத்தை ஏற்றி தான் ஆகணும், ஒரு வழியில் மினிமம் குறைந்தபட்சம் 6% ஏற்றி தான் ஆகணும். இதுதான் நிலைமை. இதை எப்படி இந்த கவர்மெண்ட் கையாள போகுது? ஏன்னா கரண்ட் பில்லுலாம் வந்து ரொம்ப உங்களுக்கு இன்னைக்கு சம்மர் பில்லு நீங்கள் சாதாரணமாக வர்றதோட சம்மரில் நம்ம எல்லாரும் ஏசி யூஸ் பண்ண பில்லை பார்த்தாலே ஷாக் ஆகிடுவாங்க எல்லாரும். இப்போ இதில் நீங்கள் அடுத்த சைக்கிளில் வந்து நீங்கள் 6% ஏற்றி வந்ததுன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆகும். சாமானியர்கள் ஆரம்பிச்சு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பெரிய எஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த கவர்மெண்ட்டை வந்து திமுக கவர்மெண்ட் மாதிரி போஸ்ட்போன் பண்ணி பண்ணவும் முடியாது. போஸ்ட்போன் பண்ணால் திரும்ப அது செலவுகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது ஒரு பெரிய இன்னைக்கு செக். ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் வந்து பட்ஜெட்டும் சரி, இந்த கரண்ட் பில்லு, இந்த விலை உயர்வுலாம் தடுப்பது, அதை போஸ்ட்போன் பண்ணுறதே இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ போக்குவரத்து துறை வந்து பெரிய நஷ்டத்தில் இருக்குது. ஒரு 1 hour ட்ராவல் பண்ணாங்கனாலே அதுக்கு வந்து நமக்கு செலவு இவ்வளோ ஆகுதுன்னா அதுக்கான வரவு இவ்வளோ நமக்கு இழப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பெண்களுக்கு அப்படிங்கிறது ஒரு சில பேருந்துகள் தான் இலவசம் அதுக்காக இருக்குது. ஆனால் இப்போ இவருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எல்லா பேருந்துகளுமே தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவசம். ஒருவேளை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா இன்னும் தான் இது வந்து லாஸ்ல போகும். அப்போ இதை எப்படி சரி பண்ணுவாங்க? அப்போ டிக்கெட் ரேட் அதிகப்படுத்தணும், ஏன்னா போக்குவரத்து துறை மீட்டே ஆகணும், ஏன்னா ரொம்ப லாஸ்ல இருக்குன்றது ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம். என்ன பண்றதுக்கான ஐடியாஸ் இருக்கும்? நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு போக்குவரத்து துறை ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ, இதே நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 2 மடங்குலாம் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம கம்மியாக தான் இருந்தது. இப்போ நடுவில் திரும்ப வந்து இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அது என்னாச்சுன்னா இன்னும் அது வந்து கடன் நெருக்கடியை கொண்டு தள்ளிச்சு. அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம், நல்ல ஸ்கீம் தான். மகளிர் மக்கள்லாம் பெரிய அளவுக்கு விடியல் பயணங்கிறது பெரிய வரவேற்பு தான். அதாவது பொலிட்டிக்கலி அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு அடிஷன் கொடுத்து அதை முன்வைத்து தான் நீங்கள் வந்து ஒரு MP எலெக்ஷனை பார்த்தாங்க. MLA எலெக்ஷன்லாம் இந்த அளவுக்கு திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது, இந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறதுன்னா அது ஒரு காரணம். விடியல் பயணங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் தான். இப்போ அதை யாரும் நிறுத்தவும் முடியாத நிலைமைக்கு இருக்கு. அது கண்டிப்பா கண்டினியூ ஆகணும் எந்த அரசா இருந்தாலும். ஏற்கனவே நம்ம ரொம்ப கம்மியா டிக்கெட் ரேட் தான் கம்மியா இருந்திருக்கு. இப்போ இதுல வேற இப்போ இன்னைக்கு உயர்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இந்த கவர்மெண்ட் உயர்த்தினா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். ஆல்ரெடி நீங்க வந்து இலவச பயணம் சொன்னீங்க, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ரேட்டையும் ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கல் தான். இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா சவுத் மாநிலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோமீட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி 58 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக இதை சமாளிக்கணும்னா ரேட் ஏற்றி தான் ஆகணும். இந்த கவர்மெண்ட் என்னன்னா நீங்கள் வந்து அதை வந்து பிரச்சனையை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சரி இதுக்கு வேற ஏதாவது நாங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் அதுவாவது மக்களை திருப்திப்படுத்தும். இதை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் வரும். இன்னைக்கு நிலைமைக்கு பஸ் வந்து ஏற்றி தான் ஆகணும். ரெண்டாவது நீங்கள் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து 2001 2002 நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய புது பஸ் வாங்கி புது வாங்குறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே தமிழ்நாட்டில் நல்ல பஸ் போயிட்டு தான் இருக்குது. நல்லா அது வந்து சிவசங்கர் காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம். ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும், அந்த பஸ்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பழசாக இருந்தது எல்லாம் இருக்கும். இப்போ கொரோனாக்கு அப்புறம் ரொம்பவே குறைஞ்சி ரொம்ப மோசமாக போயிட்டு இவங்க கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 years ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பஸ்ஸோட ட்ரிப் தான் குறைச்சி ரொம்ப பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியான பஸ்ஸஸ் நல்லா இருக்குது. பட் இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது? ஒரு இடத்துல ஒரு திருவிழா நடக்குதுன்னா, இப்போ திருவண்ணாமலையில் ஒரு கிரிவலம் பௌர்ணமின்னா அங்கே வந்து பஸ் அதிகப்படுத்தணும், மற்ற இடங்களை குறைக்கணும். இந்த மாதிரி இதை ரவுண்ட் த கிளாக் உட்காந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு போக்குவரத்து துறை பண்ணியாகணும். இப்போ போக்குவரத்து துறையை வந்து என்னென்னா அதில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போ புதுசாக வந்துடுறவங்களுக்கு அமைச்சர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியாது. ரெண்டாவது அவர் போய் வவுன்ஸ்லாம் போகிறாரு. நம்ம பார்த்தோம் கிளாம்பாக்கத்துல அவர் பேசின பேச்சு நமக்கு தெரியும். பொறுப்பற்ற தன்மையா இருக்குங்கிறது தான் விமர்சனம். நீங்க ஒரு பயணி ரொம்ப பாருங்க, அவர் ரொம்ப யங்கு. அவர் வந்து யதார்த்தமா கேட்கிறாரு, என்னங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுமான்னு. அவர்கிட்ட போய் சாப்பிட்டு வந்தியாரா, எங்க ஊர்ல சாப்பிட்டு வந்தியாரா கேட்டாங்க. நிஜமாவே சாப்பிட்டு வந்தேன்னு கேட்டோமே அர்த்தம் கிடையாது, தண்ணி அடிச்சுட்டு வந்தியான்னு அர்த்தம். லிட்டரா அதான் மீனிங். ஆக்சுவலா அவர் ரொம்ப அப்படிலாம் காயப்படுத்தக்கூடாது பொதுமக்களை. இல்லைங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான போக்குவரத்து அமைச்சர் யாரும் இப்படி பார்த்தது இல்லை. நான் பஸ்ல டிராவல் பண்றவன் தான், எப்போதுமே அரசு பேருந்துல டிராவல் பண்றேன். கோயம்பேடுல விஜயபாஸ்கரை கரூர் விஜயபாஸ்கரை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ரவுண்ட்ஸ் வரதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடந்த கவர்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட்லையும் கோயம்பேடு முக்கியமான நாளில் வீக்கெண்ட்லாம் கூட ரவுண்ட்ஸ் வருவாங்க. எல்லாத்தையும் பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டென்ஷன் ஆகும். நைட்டு 11 மணிக்கு மேலே ஃபேமிலியோட வந்துட்டு பஸ் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது, அதனால ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கோமா தான் பேசுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதிகாரிகளை அமைச்சிருக்கேன், உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணி ஏதாவது சொல்லணும்.
இல்லைங்க நான் ரிசர்வ் பண்ணவங்களை இறக்கி விட்டு அன்ரிசர்வ் அனுப்பிச்சு விட்டுன்னு சொன்னால் அதை வந்து அதை புரிஞ்சிக்கவே இல்லை, அதோடைய கான்செப்டே புரிஞ்சிக்காம இருக்கு. ஸோ முதல்ல போக்குவரத்து அமைச்சர் முழுமையாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. வீக்கெண்ட்னா அவர் போய் கிளம்பாக்கம் போய் தான் பார்த்தா ஆகணும். ஸோ இவ்வளோ சிக்கல், இது வந்து சாதாரணமாக பஸ் இருக்குது, அது ட்ரிப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேயே இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது புதுசாக பஸ் வாங்கணும், ஏற்கனவே உள்ள இதெல்லாம் தீக்கணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் தாங்கும்போது நிச்சயம் பஸ் டிக்கெட்டையும் ஏற்றி தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் வெளியில் வந்து முதல்வராக இருக்கிறவர் வெளியில் வந்து பேசினார்னா, அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தார், மக்கள் ஒரு மாற்றத்துக்காக போட்டிருக்காங்க, அவரே நேராக வந்து பேசும்போது மக்கள் வந்து கன்வின்ஸ் ஆவாங்க. இல்லைன்னா என்ன ஆகுன்னா, யாரோ பண்ணுறாங்கப்பா, ஏதோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் குழப்பம் நடக்குது, ஒரு நிர்வாகத்தில் பெரிய சீர்கேடு நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை எதிர்கட்சிகளும் அவங்களும் அந்த சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. எதிர்கட்சிகள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்குறாங்க. எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வியில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்புட் இருக்குது. அவங்க கேட்குறதுக்கு வந்து பதில் சொன்னாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் கூட இருக்காங்கல்ல கூட்டணி கட்சிகள், அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. இப்படி தான் 5 வருஷம் நடத்தினாங்க. கூட்டணி பாஜகவுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், இன்டாக்டாக இருக்கோம்னு சொல்லியே முக்கியமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்காமலே கடந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியிலேருந்து விலகி போய் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாலும் முக்கியமான விஷயத்துக்கு இவங்க பேசுறதே கிடையாது. இவங்க பேசலைங்கிறனால இவங்க நம்மளை முழுமையாக ஆதரிக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்கட்சியில். பட் திரும்ப வந்து பேசுவாங்க, 5 வருஷம் கழிச்சு இவங்களாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. இது தேவையில்லை. அதனால இவங்கெல்லாம் கூட இருக்கவங்களாம் ஆக்கப்பூர்வமான ஒரு இன்புட் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. எதிர்கட்சி டெய்லி அறிக்கை கொடுக்குறாரு, அன்புமணி டெய்லி கொடுக்குறாரு, அதுக்கு பதில் சொன்னாலே போதும். ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம அடுத்த வாரம் ஜூலை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக கரண்ட் பில்லு, இதுக்கு பஸ் டிக்கெட்டு ரெண்டுமே ஏற்றுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இது ஏற்றலாம் நாளைக்கு வந்து சிஎம் வந்து என்ன விளக்கம் கொடுத்து இந்த ஆட்சி தரப்பு அமைச்சரோ ஏதாவது இந்த மாரி கொடுத்து நாங்கள் இப்போ பண்ண போகிறதில்ல, போஸ்ட்போன் ஆகும்னு சொன்னாங்கன்னா, இல்லைன்னா ஒரு இமீடியட் எஃபெக்டாக ஒரு பெரிய மக்கள் பயங்கர அப்செட் ஆகும். இப்போ விவசாயிகளுக்கு வந்து 75,000க்கு குறைவாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கியில் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 50,000 சொல்லியிருந்தாங்க, கடும் விமர்சனம் வந்துச்சு. இப்போ 75,000ன்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு சொல்லியிருக்கிறார். இதுக்குமே விமர்சனங்கள் வருது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து முழுமையாக கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அதை செய்யலை. இப்போ எதை செய்யுங்க, அன்புமணியிலேருந்து எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாருமே விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. அது திரும்ப இந்த தாக்குதல் எடுத்துட்டு திரும்ப புதுசா கொடுப்பாங்களா, இல்ல இதுவே ஓரளவுக்கு ஓகே தானே? ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம் வெள்ளை அறிக்கையில இருக்க பிரச்சனையும் அதையும் கருத்துல கொள்ளும்போது அதுல பழைய அக்ரிகல்ச்சர் லோன் பயங்கர சிக்கல் இருக்குது. அதாவது இவ்வளவு கம்மியான அமௌண்ட்லாம் நீங்க வந்து தள்ளுபடி பண்ணா பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா வாங்குறவங்க எல்லாருமே இதை விட அதிகமா தான் வாங்கியிருப்பாங்க. நீங்க சாதாரணமாவே ஒரு சாகுபடிக்கு வந்து மினிமமே 40,000 ஆகுது. நான் எங்க டெல்டா பகுதியில் நான் பாக்குறேன், ஒரு இது பண்ண 40,000 தான் கையில வச்சுட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிக்க முடியும். அது மழை பெஞ்சு தண்ணி இல்லை அப்படின்னா அது செலவு எங்கேயோ போயிடும். ஸோ அதனால எல்லா சாதாரண ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு கூட குறைந்தபட்சம் சில லட்சங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய லாஸ் இருக்குது, வந்ததுன்னா லாபம் இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் தள்ளுபடி கொடுக்குற ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் தள்ளுபடி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுடைய இந்த அரசுக்கு பேர் வர்றதுக்காக செய்கிற மாதிரியான காரியமாக இருக்குது. இதுலேயும் கூட ஒரு நிதானமாக சொல்லலாம், நிதானமாக இருங்க, நாங்கள் கால் பண்ணிட்டு இருக்கோம், யாரெல்லாம் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது, என்ன காரணம் அப்படிலாம் வந்து அவங்கள கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி பொறுமையாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. இதே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் பிரமாதமாக பண்ணாங்க. அவங்க வந்து தள்ளுபடி பண்ண அமௌண்ட்டு அதிகம், பெனிஃபிஷியல்ஸ் நிறைய பேர் அதிகம். அன்புமணி அவரோட அறிக்கையில மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஆமா, நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அதிகமா இருந்தது, இங்க ரொம்ப கம்மி. நீங்க இந்த மாதிரி ஃபில்டர் போட்டீங்கன்னா உள்ள இங்க நிறைய முத்ரா லோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் சரி பண்றோம். நீங்க 1 பாயிண்ட் விண்டோ மாதிரி சிங்கிள் சிஸ்டம் விண்டோ மாதிரி நீங்க மாவட்டத்தில் இருக்கிற மாநில அந்த லெவல்ல இருக்கிற தாலுகா லெவல் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, நான் அப்படி சொல்ற மாதிரி அவங்கள வர சொல்லி பண்ணா பரவாயில்ல. அதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் கன்சிடர் பண்ணாங்கன்னா, ஏன்னா இந்த அரசு மாற்றம்னு சொன்னா நீங்கள் வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாதான் இருந்தாகணும். இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க பண்ணதை அப்படியே காப்பி அடிக்காமல் நான் புதுசாக பண்ணுற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எங்களை குறை சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோன்னு மாதிரி அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சாக இருக்கணும். அது மாதிரி அப்ரோச் கூட கிடையாது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவசரப்படாமல் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த இலவச விடியல் பயணம் சொல்லும்போது ஞாபகம் வந்து, விடியல் பயணம் வருவதுக்கு முன்னாடி டெல்லியில் லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வந்தாங்க. பட் அங்கே வந்து அதை விட பெட்டராக தான் இங்கே லான்ச் பண்ணாங்க. இதுலேயே குறைகள் இருந்தது. ஸோ அது போல் இப்போ இன்னைக்கு விஜய்க்கு நல்ல ஒரு பேர் இருக்குது. அவர் நினச்சா போய் மகாராஷ்டிராவில் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு நடந்து பார்த்து வரலாம். இப்படிலாம் விசிட் பண்ணாங்கன்னா மக்கள் மத்தியில் நிஜமாவே நல்ல வேலை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கும். எதுவுமே பண்ணாமல் உட்காந்த இடத்துலேருந்து இதுமாரி நான் ஒரு 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்னா அது பெரிய அளவுக்கு எஃபெக்டே இருக்காது.
இன்னொரு விஷயம் என்ன முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க எம்எல்ஏக்கெலாம். இப்போ நாளைக்கு வந்து பட்ஜெட் கொடுது அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி பேசணும், என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத புதுசாக வராங்க எல்லாருமேங்கிறதுக்காக ட்ரைனிங் செஷன் நேற்று இன்னைக்கு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள், இப்போ வந்து விராலிமலை எம்எல்ஏவாக இருக்கிறவர் ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு, சபாநாயகர்கிட்டன்னு பார்த்துருக்குற விஜயபாஸ்கர். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்களா, வாரம் கடைசி சாட்டர்டே ஆனாலே வந்துருவாங்கன்றது இப்போது வார நாட்கள்லையும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்ற விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எம்எல்ஏனால ஒரு வார நாட்கள் ஆயிடுச்சு. எம்எல்ஏனால முதல்ல ப்ரொசீஜரை போய் சபாநாயகரை பார்க்கணும். அவர் உடனே வாங்கிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கில் கொடுங்கன்னு சொல்லுவார். ஹேண்ட் ரைட்டிங்கில் கொடுத்துட்டா உடனே அவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. உடனே அடுத்த நாளே இம்மீடியட்டாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தான் இந்த கவர்மெண்ட் ரொம்ப துரிதமாக செயல்படுறாங்க. வாங்கினா டக்குன்னு வாங்கி போட்டு உடனே காலியாகிவிட்டதா அறிவிப்பு உடனே வந்துடுது. எனக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது இவங்க நடத்தது முழுக்க குதிரை பேரம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் விர்ச்சுவலாக வெளில தெரியுது. இதில் வந்து நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சி வந்து உண்மையிலே களத்தில் இப்போ அதிமுகலாம் ஏன் எடப்பாடி இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. இறங்கி போய் எல்லாம் போய் நீதிமன்றத்தில் அங்கன்னா பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாகும். சில இப்போ இவங்க கிருஷ்ணமூர்த்தி அவங்க மூவ் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். நீங்கள் போன முறை 4 பேர் வந்தது ஒரே செக்ரட்டரியில் நடக்குது, லைவ்ல போகுது எல்லாமே. அவங்க போய் சபாநாயகர் பார்க்கறது, அதுக்கப்புறம் போயிட்டு ஆதரவு பார்க்கறது, அவர் சிஎம் இப்போ பார்க்க எல்லாமே லைவ்ல இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒரு அரை மணி நேரத்தில் நடக்குதுன்னா இதை வச்சு ஈஸியாக போய் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணலாம். அது எடப்பாடி ஏதோ ஒரு சில கணக்குகளை வச்சிருக்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது முடிவு வந்த பிறகு போகலாம். ஆனால் நிச்சயமாக நீதிமன்றம் போவாங்க. ஓபிஎஸ் கேஸ்க்கே நீதிமன்றமாக போய் எவ்வளோ நாளாக வந்து இழுத்தடிக்கப்பட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் நிச்சயமாக போவாங்க. அவருக்கு ஏதோ நெருக்கடி இல்லைன்னா ஒரு நெருக்கடி உருவாகணும்னு வெயிட் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். விஜயபாஸ்கர் பேசும்போது சொல்றாரு, தனி நபரோட முடிவு தான் இதற்கு காரணம். அதாவது எடப்பாடி அவர்களை தான் ஒரு மறைமுகமா சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருத்தரும் இந்த மாதிரி போகிறதன் காரணமா அதிமுக ஒரு பக்கம் பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே வருது. அதற்கு என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வியும் இருக்கு. மனவலி அதெல்லாம் சொல்றாரு. ஆமா, ஆழ்ந்த கனத்த இதயத்தோட இந்த மரகதம் குமரவேலு, இசக்கி சுப்பையா சொல்றத கூட நம்பலாம். அவங்க எல்லாம் வந்து களத்துல தொகுதியில எம்எல்ஏ இருந்தாங்க. விஜயபாஸ்கருடைய புகழ் வந்து டெல்லி வரைக்கும் உண்டு. அவர் ஹெல்த் மினிஸ்டரில் வெல்த் மினிஸ்டர்னு பிஎம்ஏ கமெண்ட் அடித்ததாலாம் செய்தி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சில ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்லாம் வந்து அவர் போய் எடப்பாடி அணுகும்போது எடப்பாடியே சொன்னதாக அவர் செய்தி இருக்குது. நீ ஏன்பா என்கிட்ட வர, உனக்கு தான் டெல்லி நிறைய கான்டாக்ட் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ பெரியவர் அவர் ஆக்சுவலாக. ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி, ஒரு மூர்த்தி மாதிரி அப்படி இருந்தவர் அவர். அப்படி இருந்தவர் வந்து இன்னைக்கு அவர் சொல்லும்போது அது வந்து எந்த ரொம்ப பட்டும் படாமல் தனிநபர் முடிவுனா தனிநபர் முடிவுன்னு அவர் சொல்லி படப்படையில் அவரே சொல்லிக்கிறார். தனிநபர் முடிவு தான். புதுக்கோட்டையில் அதிமுக காலியானது காரணமே அவர் தான். ஏதாவது ஒரு மாவட்ட செயலர், இந்திய தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அதிமுக மாவட்ட செயலர் எங்கள் தொகுதியில் 3 தொகுதியிலையும் பாஜக கூட்டணி கட்சியை கொடுங்கன்னு அவராக சொல்லுவாரா? இவர் சொன்னதாக தான் செய்தி வந்தது. அறந்தாங்கிலம் பிஜேபி எங்க யாரையாவது போய் இந்த இதில் போய் கந்தரக்கோட்டையில் போய் பிஜேபி நிறுத்துவாங்களா? அதெல்லாம் சொன்னால் அவர் அப்போஸ் பண்ணியிருக்கணும்ல அவர். இப்போ இன்னைக்கு சொல்கிறாருல மறைமுகமாக தனிநபர் முடிவு. ஒரு வார்த்தை என் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2-3 இடத்துல பாஜக இருந்தது, அதிமுகவோட இடம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னாரா? ஆக்சுவலாக அதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே அவர் தான். நிறைய செய்திகள் வந்தது அப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுல. ரெண்டாவது அவர் முடிவு பண்ணிட்டார், கட்சியில் வந்து வெளில போகிறது முடிவு பண்ணிட்டார். எடப்பாடி தலைமை அவருக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது, வெளில போக முடிவு பண்ண. அதுக்கு 1000 காரணம் தேடுறாரு. இப்போ அது ஒரு பெரிய ஆசிலேஷன் இருந்துச்சு அந்த முடிவில். ஏன்னா ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே அவர் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருந்தாரு. அன்னைக்கு பெருசாக ப்ரெஸ் எல்லாம் கூடி இன்னைக்கு தான் முடிவு தான் சொல்ல போறாருன்னு கேட்டப்போ, இல்லை நான் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கேன், என்னுடைய அரசியல் அடுத்த கட்டம் என்னங்கிறது மக்கள் சொல்றதை நான் முடிவாக அறிவிப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப அதிமுக பக்கம் தான் போறாங்க. ஒரு ஆசிலேஷன் இல்லை, அவர் பல கதவுகளை தட்டினார். தட்டின கதவை எதுவும் திறக்கல, வேற ஒன்றும் இல்லை. நீங்க கிளம்பிட்டீங்க, நீங்க உட்காந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, கிளம்பினா அடுத்த ரூம் திறந்தாதான் நீங்க போகணும். அந்த ரூம் திறக்கவே இல்லை, மூடிதான் இருக்குது அப்படின்னும் போது சரி இந்த ரூம்ல இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய காலதாமதம். அதுதான் காலதாமதம், வேற எதுவுமே இல்லை. அவரு தாவேக்கா அப்ரோச் பண்ணார், திமுக அப்ரோச் பண்ணார். இன்னைக்கும் அவர் எங்க போறாருன்னு தெரியாது. கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டவை தான், எங்க வேணாலும் போவாரு. ஸோ அதனால அவருக்கான ஆஃபர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அவர் எங்கே போகிறாருங்கிறத பொறுத்து அவர் பெரிய அளவில் பேசப்படுவார். ஏன்னா அவர் எங்கே போகிறாருங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்கா கேஸ்லாம் இன்னும் வந்து வழக்கு விசாரணையில் தான் இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த தேர்தலில் பெரிய பேசுபொருளானதே வந்து போதைப்பொருள் நடமாட்டம் அது இதுன்னு என்னமோ பேசினாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் வச்சது இந்த குட்கா தான் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ விஷயங்கள் கல்குவாரி கேஸ் கூட நிறைய இருக்குது. நீங்கள் அதை பற்றி பேசுனா நீங்கள் வந்து 2022 அப்போ அந்த காலகட்ட செய்திகள்லாம் பார்க்கும்போது இருக்கா. அப்போ நினச்சிருந்தா உண்மையிலே அது 2 கட்சிக்குமே பொறுப்பு இருக்குது. ஆரம்பத்தில் எடப்பாடி அரசுடைய கடைசி காலகட்டமும் சரி, ஸ்டாலின் அரசுடைய ஆரம்ப காலகட்டமும் 2 பேருமே சேர்ந்து நினச்சுன்னா இந்த குட்காக்கெலாம் அப்போவே வந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருளில் கணிசமாக குறைச்சிக்கலாம். விஜய் சொல்கிறதுல ஒரு விதத்தில் உண்மை தான் ஆக்சுவலாக. நீங்கள் நிறையா விட்டுட்டீங்க, இப்போ பிடிக்கணும் அப்படின்னா எப்படி பிடிக்க முடியும் அப்படின்ட்டு.
அப்போ அந்த 2000 போஸ்ட் கொரோனாக்கு அப்புறம் அந்த ஒரு 2 ஆண்டுகள் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நடமாட்டத்தை குறைச்சிருக்கலாம். அதான் உண்மை. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இவர் எங்கே போகிறாருன்னு பொறுத்து நம்ம அப்புறம் பேச வேண்டியது நிறைய நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் சர்ச்சைகள் நிறைய பேச தான் போகிறாங்க. பட் அதிமுக இது மாதிரி இங்கே போகிறது வந்து மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. அதிமுக இல்லை, யார் கட்சிகள் தாவேக்கா போனாலும் இது தாவேக்காவோட கிரெடிபிலிட்டியை ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருக்குது. ஏன் இவங்க எல்லாரையும் ஆட்சிக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாரும் 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலர் போடுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது போடுறது மூலமாக அது என்னென்னா மக்கள் மத்தியில் கட்சியினர் மத்தியில் பதவி ஆசையை வந்து உருவாக்குறது, தூண்டி விடுறது தான் அது. 234 மாவட்ட செயலர் போட்டுட்டிங்கன்னா அது கீழே ஒன்றியம் எல்லாமே நீங்கள் போட்டாகும். ஸோ பதவி நீங்கள் கட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு பதவி கேரண்டடு. இப்போ நீங்கள் திமுகவில் எவ்வளோ பெரிய கட்சி வச்சுலாம், அவங்க 78 மாவட்ட செயலர் தான் வச்சுருக்காங்க. 78 மாவட்ட செயலர் வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியும் நிர்வாகம் பண்ணுறாங்க. அங்கே வந்து 87 நினைக்கிறேன் அதிமுக. ஸோ இவங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? 117 ஆகணும்ட்டு. அதாவது 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அப்படிங்கிறது. அதுவே வந்து தேவையில்லாத பதவிகள் தான். பட் ஆனாலும் இவ்வளோ பெரிய திராவிட கட்சிகளே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகும்போது இவர் தடாலடியாக ஒரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ அடிக்கும் போது கட்சியில் நிறைய குழப்பங்கள்லாம் வரும், சண்டை போடுவாங்க. எய்தர் நான் வந்து ஒன்று வர்றேன்னா ஒன்று நீ எம்எல்ஏ வரணும், நான் மாவட்ட செயலர் இருக்கணும், இப்படி தான் அவங்க பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ள கிளாஷ் வரும். இதை சமாளிக்கிறது யாரு? அதை வந்து ஏரியா மன்ற செயலர் பிரிக்க வேற இல்லை. அப்போ அந்த கோயம்புத்தூர் பக்கம் பிரச்சனை செங்கோட்டன் பார்த்துப்பாரா, ஆதவ் எங்கே பார்த்துப்பாரு, இந்த பொறுப்பு அமைச்சர்களுக்கு என்ன பிரச்சனை, பெரிய கேள்விக்குறி. நான் என்ன சொல்கிறேன், இது நீங்கள் தாவேக்கா கட்சியை நடத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணீங்க, உள்ளாட்சி தேர்தலுக்காக என்ன வேணாலும் பண்ணீங்க. ஆனால் இதோடைய தாக்கம் வந்து எல்லா கட்சிகளையும் இருக்கும். எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணுவாங்க, மாவட்ட செயலர் போஸ்டிங்கை போட்டு எல்லாரையும் போடுவாங்க. ஸோ இப்போ அதனால் பதவிகளுக்கு உள்ள கட்சி அரசியலுக்கு வரணும், கட்சியில் சேர்ந்தாலே பதவி கிடைச்சிடும். அந்த பதவி வச்சு என்ன பண்ணுறது? நான் மாவட்ட செயலர் இந்த கட்சியா நான் மாவட்ட செயலர்ன்ட்டு போனால் யாராவது மதிப்பாங்களா? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாராவது இருப்பா? அன்னைக்கு ஒரு காலம் இருந்தது, மாவட்ட செயலர்னா ஒரு பெரிய பந்தாவா போய் ஒரு 4-5 ஆதரவாளரோட போய் இறங்குவாரு, மரியாதை இருக்கு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. எம்எல்ஏ எம்பிக்கே இன்னைக்கு நீங்க ரோட்ல யாராவது டீக்கல் யாராவது எம்எல்ஏ இருந்தாலும் அந்த எம்எல்ஏனா கூட நீங்க உங்களுக்கு தெரியாது. அப்படி காலம் மாறிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ பதவிகளை உருவாக்கி கொடுக்கறதுனால என்னன்னா நம்முடைய அந்த பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட்டே ஸ்பாயில் ஆகிடும். ஓகே சார், பார்க்கலாம் சார். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னொரு சந்திப்பு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி.